நீங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் கூட உங்க உடல்ல சிறுநீரக கற்கள் உருவாக காரணமா இருக்கும். என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குறைவான தண்ணீர் குடிக்கிறது. சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு காரணம் குறைவா தண்ணீர் குடிக்கிறது தான். உடல்ல போதுமான தண்ணீர் இல்லைன்னா சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உணர்வு ஏற்படும். இது தொடர்ந்து நடந்தா கற்கள் உருவாகும். அதனால டெய்லியும் குறைஞ்சது 8ல இருந்து 10 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். அந்தந்த வயதுக்கு ஏற்றது போல குடிக்கணும். 2வது அதிகப்படியான உப்பு. அதிக சோடியம் உட்கொள்ளலும் சிறுநீரக கற்களுக்கு மற்றொரு முக்கிய காரணம் தான். உப்புல இருக்கிற சோடியம் சிறுநீரக கால்சியம் அளவை அதிகப்படுத்துது. இது சிறுநீர்ல இருக்கிற மற்ற தாதுக்களோட சேர்ந்து கற்களை உருவாக்குற வாய்ப்பை அதிகப்படுத்துது. 3வது ஆக்சலேட் உணவுகள். ஆக்சலேட் அதிகம் இருக்கிற உணவுகளை சாப்பிடுறதும் இந்த அபாயத்தை அதிகப்படுத்தும். ஆக்சலேட் கால்சியத்தோட சேர்ந்து கற்களை உருவாக்கும் போது இது ரொம்பவும் ஆபத்தா மாறுது. பசலைக்கீரை, சாக்லேட், பீட்ரூட், கொட்டைகள், சோயா பொருட்கள் இது அத்தனையுமே. சோ இந்த உணவுகளை ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. ஆக்சலேட் அதிகம் இருக்கிற உணவுகளை கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளோட சாப்பிடுறது சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். அதிகப்படியான புரத உணவுகள். அதிகப்படியான புரதம் உட்கொள்ள சிறுநீரகங்களின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் தீங்க தான் கொடுக்கும். அதிகப்படியான புரத உட்கொள்ளல் யூரியா அப்படின்னு சொல்லப்படுற கழிவுப் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்குது. இது சிறுநீரகங்களின் பணிச்சுமையை அதிகப்படுத்துது. ஃபைனலி சிறுநீர் கழிக்கிறத கண்ட்ரோல் பண்றது. சிறுநீரை உள்ள அடக்கி வச்சிருக்கிறது சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு கொடுக்கும். இது சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கும் பிற சிறுநீர் பாதை பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும்.